செய்திகள். கடந்த ஆட்சியாளர்கள் செய்த லஞ்சம் ஊழலை முடிவுக்கு கொண்டுவர தேமுதிகவுக்கு வாக்களியுங்கள். சென்னையில் கேப்டன் விஜயகாந்த் தீவிர பிரச்சாரம். லோக்பால் மசோதா மோதல் மீண்டும் முற்றுகிறது. காங்கிரஸ் மீது அண்ணா ஹசாரே குழு கடும் குற்றச்சாட்டு. தேமுதிகவை வெற்றி பெறச் செய்து மக்கள் வெற்றி தீபாவளியாக கொண்டாட வேண்டும். சேலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பு. உள்ளாட்சி தேர்தல் நடைமுறைகள் குறித்து தேர்தல் ஆணையம் தீவிர ஆலோசனை. சென்னையில் பூத் ஸ்லிப் விநியோகம் தொடங்கியது. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்தால் அவர்கள் லஞ்சம் வாங்க ஒருபோதும் தான் அனுமதிக்க மாட்டேன் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக சென்னை திருவொற்றியூரில் இன்று மாலை கேப்டன் விஜயகாந்த் அலைக்கடல் என திரண்டிருந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆட்சியாளர்கள் செய்த லஞ்சம் ஊழலுக்கு முடிவு கட்ட இந்த முறை தேமுதிக வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேமுதிக வேட்பாளர்களை மக்கள் வெற்றி பெறச் செய்தால் அவர்கள் லஞ்சம் வாங்க தாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் கேப்டன் உறுதிபட தெரிவித்தார். லஞ்சம் தலைவிரித்து ஆடுது மக்களே, லஞ்சம் தலைவிரித்து ஆடுது. சரி, இவ்வளவு பேசுறாரு விஜயகாந்த், கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஓட்டு கேட்கிறாரு. இங்கு நடக்குமா? நடக்கும், நல்லபடியாக நடக்கும். மர்மயோகி மாதிரி தவறுகள் எங்கெங்க நடைபெறுகிறது அங்கெல்லாம் கட்டாயம் தோன்றுவான் இந்த கரிகாலன் அப்படின்னு சொல்லுவார் மர்மயோகி படத்தில். அது மாதிரி நீங்க தப்பு பண்ணால் நிச்சயமாக இந்த விஜயகாந்த் வருவேன். இந்த வண்டியில வரமாட்டேன், வேற வண்டியில வருவேன். லஞ்சம் வாங்க விட மாட்டேன். ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். கடந்த தேர்தல்களில் தாம் பிற கட்சிகளிடம் பணம் வாங்கிவிட்டதாக பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டதாகவும், ஆனால் தாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றி வருவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். என்னை சொன்னாங்க, விஜயகாந்த் ஏன் சம்பாதிக்க மாட்டாரா? போன தடவை நீங்களும் தான் டிவியை பாத்தீங்க, இந்த சுட்கேஸ வாங்கிட்டாருன்னு என்ன பரப்புனாங்க. இந்த வாங்கிட்டாராம்ல, இதான் செஞ்சுட்டாராம்ல, பத்திரிகையில இருந்து எல்லாத்திலையும் உடனே டிவியை வைக்கிறீங்க, பாக்குறீங்க, ஏமாத்துறாங்க. இந்த விஜயகாந்த் எந்த பக்கமா அது போனா, அவங்க சொன்ன பக்கம் போனாங்கிறதான் கேட்கிறேன் மக்களே. காசுக்கு ஆசைப்பட்டிருந்தா இந்த விஜயகாந்த் எப்போ விலை போயிருப்பேன், எப்போ போயிருப்பேன். நானும் நல்லபடியாக கூலிங் கிளாஸ் கண்ணாடியை போட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டை விட ஹாய் ஹவ் ஆர் யூ வாட் யூ வாண்ட் பை பை அப்படின்னு அவட்டு போயிடும். அப்போது உங்களை பார்க்கத்தானே வரேன். எனக்கு இருந்த ஒரு கல்யாண மடத்தை கூட அடிச்சாங்க, அதை பத்தி கூட கவலைப்படலை. ஏனென்றால் என் மக்கள் நல்லது செய். நான் கேட்டா எடுத்துக்கன்னு தான் சொன்னேன். எடுத்ததுக்கு எந்த வருத்தம் படல. அடுத்தவங்கள மாதிரி உட்கார்ல, எல்லாம் எடுத்துக்க. எடுத்துட்டு பிரிட்ஜு போட யாரு போறா அந்த இதுல? ஒருத்தவங்களுக்கு யாரும் போறதில்ல, ஒன்னும் போறதில்ல. மக்கள் சொல்லுவாங்க, மக்களுக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும். தாருக்கு வடிவுடையமன் கேட்டாங்க. கேட்டுட்டு தான் பாவம் அவங்களுக்கான அதுல ஒருத்தர் எனக்கு பதவியே வேணான்னு இன்னைக்கு ஒருத்தர் ஓடிட்டதாக ஒரு செய்தி எனக்கு. கேப்டன் விஜயகாந்தின் வருகையை முன்னிட்டு திருவொற்றியூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் கடல் அலை என திரண்டு நின்று வரவேற்பு அளித்தனர். அண்ணா ஹசாரேவின் ஜன லோக்பால் மசோதா நிறைவேறியிருந்தால் மத்திய அமைச்சர்களில் பாதி பேர் சிறையில் இருப்பார்கள் என்று ஹசாரேவின் ஆதரவாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் இசார் தொகுதியில் இன்று பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய கெஜ்ரிவால், அண்ணா ஹசாரேவின் ஜன லோக்பால் மசோதா நிறைவேறியிருந்தால் மத்திய அமைச்சர்களில் பாதி பேர் இந்நேரம் சிறையில் இருப்பார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். ஜன லோக்பால் மசோதா விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறது என்றும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என்றும் கெஜ்ரிவால் அப்போது குறிப்பிட்டார். आप कांग्रेस को वोट मत दीजिए। कांग्रेस को वोट इसलिए मत दीजिए क्योंकि मुद्दा जन लोकपाल बिल है। केंद्र में जन लोकपाल बिल अगर आएगा तो हर राज्य के अंदर लोकायुक्त बनेंगे, और अगर हर राज्य के अंदर लोकायुक्त बनेंगे तो जो भ्रष्टाचारी नेता है उनको जेल जाने का एक वो बनेगा, एक संभावना बनेगी, तभी भ्रष्टाचार दूर होगा। கெஜ்ரிவாலின் இந்த கடுமையான விமர்சனம் மூலம் காங்கிரசுக்கு எதிராக பிரச்சாரம் இன்று அதிரடியாக தொடங்கியுள்ளது.
ஆனால் இந்த விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங், அண்ணா ஹசாரேவுக்கு தைரியம் இருந்தால் தேர்தலில் போட்டியிட்டு அரசியல் இறங்கலாம் என்று கூறினார். எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று கூறி வரும் அண்ணா ஹசாரே தமது ஆதரவாளர்கள் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்தை தூண்டிவிடுவது சரியல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் அண்ணா ஹசாரே விவகாரத்தை RSS அமைப்புதான் தூண்டி வருகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் தங்களது அலுவலகங்களில் இந்திய தேசிய கொடியை ஏற்றாதவர்கள் காங்கிரஸ் கட்சியை குறை கூற தகுதியற்றவர்கள் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். हमारा जो उनसे वायदा है और जो हमारा उनसे जो हम अपना दायित्व समझते हैं, उनसे जो चर्चा हुई थी उसको लेकर उस दायित्व का हम निर्वाह करेंगे. लेकिन ये भी तय हुआ था कि हम उसको विंटर सेशन में लाएंगे पार्लियामेंट में. उससे पहले तो कोई सेशन है नहीं, तो विंटर सेशन तो अभी आया नहीं. जब विंटर सेशन अभी आया नहीं तो फिर वहाँ से सीडीज और चीज़ें क्यों आ रही हैं मैं नहीं कह सकता हूँ, ये आप उनसे पूछें. அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு சற்று ஓய்ந்திருந்த லோக்பால் மசோதா விவகாரம் தற்போது இசார் இடைத்தேர்தல் முன்னிட்டு மீண்டும் சூடு வெடித்துள்ளது. ஆந்திராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைய வாய்ப்பில்லை என்று காங்கிரஸ் கூறுகிறது. தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரி ஆந்திராவில் நடைபெற்று வரும் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது குறித்து விவாதிக்க அந்த மாநில ஆளுநர் நரசிம்மன் டெல்லி சென்றுள்ளார். ஆந்திர பிரதேச தலைநகர் ஹைதராபாத் உள்ளிட்ட 10 மாவட்டங்களை தனியாக பிரித்து தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. பலமுறை சமரச பேச்சுக்கு அழைத்தும் போராட்டக் குழுவினர் தங்களது நிலையில் இருந்து மாறாததால் ஆந்திர மாநில அரசு நிர்வாகம் வெகுவாக பாதிக்கப்பட்டதை அடுத்து மத்திய அரசுடன் ஆலோசனை நடத்த அந்த மாநில ஆளுநர் நரசிம்மன் டெல்லி சென்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து ஆந்திர முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டியும் இன்று டெல்லி சென்று பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்தார். முன்னதாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெலுங்கானா விவகாரம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோணி, உள்துறை அமைச்சர் சிதம்பரம், ஆந்திர மாநில பார்வையாளரும் சுகாதாரத்துறை அமைச்சருமான குலாம் நபி ஆசாத் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். தெலுங்கானா விவகாரத்தால் ஆந்திர மாநில ஆளுநரை பிரதமர் அவசரமாக டெல்லிக்கு அழைத்ததால் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் ஆந்திராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வாய்ப்பில்லை என்று மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தெலுங்கானா விவகாரம் சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் பல்லம் ராஜு தெரிவித்துள்ளார். Right now we are very apprehensive about all the agitations that are going on. It's taken the state back by several years and people are apprehensive about investing in this kind of an environment. So as a responsible national party and a responsible government, we are trying to resolve the issue in the most amicable manner. வருகின்ற தீபாவளி பண்டிகை உள்ளாட்சி நல்லாட்சியை மலர செய்யும் வெற்றி தீபாவளியாக இருக்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன்படி சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் இன்று மாலை திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஊழலற்ற உள்ளாட்சியை கேப்டன் விஜயகாந்தால் மட்டுமே வழங்க முடியும் என்றும், எனவே மக்கள் உள்ளாட்சி தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நல்லவர்களுக்கு வாக்களித்து வருகிற தீபாவளி பண்டிகை உள்ளாட்சியில் நல்லாட்சியை மலரச் செய்யும் வெற்றி தீபாவளியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தன்மானம் மிக்கவர்கள். எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் கேப்டனுக்கு கரமோட கரம் சேர்த்து மாபெரும் வலுவை சேர்ப்பாங்க, வெற்றியை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எனவே வரப்போகும் தீபாவளி உள்ளாட்சியில் நல்லாட்சியை மலரப்போகும் வெற்றி தீபாவளியாக மலர மக்களாகிய நீங்கள் நல்ல தீர்ப்பை மக்களுக்கு இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இளம் சிங்கங்களாக புறப்பட்டுள்ள தேமுதிக வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களித்து நல்லாட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்றும், பழைய கட்சிகளுக்கே வாக்களிக்கும் மனோபாவத்தை மாற்றிக்கொண்டு மக்கள் இந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு வாக்களித்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரசியல் என்றால் சாக்கடை என்று ஒதுங்கி ஓடும் மக்கள் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம், மக்கள் பணி ஆற்ற என்று கேப்டனோடு சேர்ந்து இளம் சிங்கங்களாக புறப்பட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தாருங்கள், புதியவர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். மக்களே, ஓட்ட கட்சிக்கே ஓட்டு போன்ற நிலையில் இருந்து மாற்றத்தை உருவாக்கி நல்லதொரு மாற்றத்தை காண இந்த உள்ளாட்சி தேர்தலை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்கிறேன். தமிழர்கள் சுயமரியாதை மிக்கவர்கள் என்றும், அழையாதார் தலைவாசல் மிதிக்க மாட்டார்கள் என்றும் கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த்,
கூட்டணியில் இருந்து பிரிந்ததால் தேமுதிகவுக்கு எந்தவித இழப்பும் கிடையாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாட்டு களத்துல இன்னைக்கு தேர்தல்ல இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு கூட்டணியை இழந்த மற்ற கட்சிகள் இன்னைக்கு அவங்க தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே வெளியே, கூட்டணி இழந்ததற்காக நம்ம கட்சி என்னைக்குமே கவலைப்படாது. தன்மானம் மிக்கவர்கள் யாரா இருந்தாலும் மரியாதை இல்ல இருக்கிற இடத்துக்கு தான் போவாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் வருகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் நங்கவள்ளியில் திரண்டு நின்று வரவேற்பு அளித்தனர். தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து திருச்சி மண்டல ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் மாநில தேர்தல் ஆணையர் சோ ஐயர் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகர்கோயில் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சித் தலைவர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய சோ ஐயர், உள்ளாட்சித் தேர்தல் அமைதியாகவும் வெளிப்படையாகவும் மக்கள் சுதந்திரமாக வந்து வாக்களிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நியாயமாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் நடத்துறதுக்காக வேண்டி பல்வேறு நடவடிக்கைகளை மாநில தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. அன்றோ வாக்கு எண்ணிக்கை அன்றோ சிறிய அசம்பாவிதம் கூட செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட யாருக்கும் வரக்கூடாது. அந்த அளவிற்கு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும். பொதுமக்கள் காலை 7 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை எந்த நேரம் சென்றாலும் நம்ம வாக்கை நாம அளிக்கலாம். இதனிடையே சென்னையில் மாநகராட்சி வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று காலை தொடங்கியது. சென்னை துளசிங்கபுரத்தில் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் இன்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்த பணியில் 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்குவார்கள் என்று ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்குற பணி சென்னை மாநகராட்சி முழுவதும் இன்று தொடங்கி இருக்கின்றது. இது 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள கவர் பண்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வருகின்ற 12ஆம் தேதி வரை பூத் ஸ்லிப் கிடைக்காதவங்க 12ஆம் தேதிக்கு பிறகு எங்களுடைய கார்பரேஷனுடைய டோல் ஃப்ரீ நம்பர் 1913 டயல் செய்து ஃபோன் பண்ணி சொன்னாக்கா அவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அதையும் மீறி ஒரு சிலருக்கு வந்து பூத் ஸ்லிப் கிடைக்கலன்னா அவங்கெல்லாம் வந்து வாக்குச்சாவடிக்கு வெளியில மாநகராட்சி ஊழியர்கள் அமர்ந்து தேர்தல் அன்னைக்கும் அவர்கள் பூத் ஸ்லிப் வழங்குவாங்க. 2 அல்லது 3 நாட்களில் பூத் ஸ்லிப் கொடுக்கும் பணி நிறைவடையும் என்றும், பூத் ஸ்லிப் கிடைக்காதவர்களுக்கு ஓட்டுப்பதிவு நாளன்று ஓட்டுச்சாவடிகளில் பூத் ஸ்லிப் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். லோக்பால் மசோதா கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை இந்தியாவிற்கு திருப்பிக் கொண்டு வரும் சட்ட திருத்தத்தில் பிரதிபா பட்டேலும் சுவிட்சர்லாந்து நாட்டு அதிபரும் கையெழுத்திட்டனர். இந்நிலையில் நாடு திரும்பும் வழியில் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரமாக உள்ளது என்று தெரிவித்தார். இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விமானப்படையின் 79வது ஆண்டு விழா எழுச்சி கொண்டாட்டம், போர்ப்படை விமானங்களின் சாகச நிகழ்ச்சி. அரசு மருத்துவர்களின் அலட்சியத்தால் தாயும் சேயும் பலியான பரிதாபம், மருத்துவமனையை சூறையாடிய பொதுமக்கள் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.